எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் மொபைல் தொலைஞ்சு போனால் எளிமையாக கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை திருட்டு போனால் கூட ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சில ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டா கூட என்ன பண்ணுவாங்க, மிஞ்சி போனால் உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க. உங்கள் அனுமதி இல்லாமல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மேலேருந்து கீழே இழுத்து விட்டு ஆஃப் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. பவர் ஆஃப் பண்ணவோ அல்லது நெட்வொர்க் கனெக்ட் பண்ணவோ டிஸ்கனெக்ட் பண்ணவோ முயற்சி பண்ணுவாங்க. டேட்டாவை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு முடியாது. அதுக்கப்புறம் மிஞ்சி போனால் சிம்மை கழட்டி தூக்கி போடுவாங்க. இதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இது எது பண்ணாலும் சரி, ஈஸியாக அந்த மொபைல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். சில ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாலே போதும், ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த வீடியோவை கவனிங்க. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. 3 ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு தான் வரும். இதுக்கும் நீங்கள் செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு செய்யாம விட்றாதீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பயன்படும். இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாமல் யாருமே இல்லை. இது நிறைய விஷயத்துக்கு பயன்படும். உங்கள் குழந்தைங்க எங்கே போகிறாங்க, உங்கள் குழந்தைங்க ஒரு டூருக்கு போகிறாங்களோ அல்லது ஸ்கூலுக்கு போகிறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சினிமாவுக்கு போகிறாங்க, பத்திரமா போகிறாங்களா, போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்களான்னு இது எல்லாமே நீங்கள் இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எளிமையாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஒரு சில ஸ்டெப்பு இருக்குது, அதை மட்டும் சொல்லித்தரேன், கவனமாக பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. மேக்ஸிமம் எல்லா செல்லுலையுமே செட்டிங்ஸ்குள்ளே நோட்டிஃபிகேஷன் அண்டு குயிக் செட்டிங்னு இருக்கும். ஒருவேளை உங்கள் செல்லு வேறு ஒரு மாடலு இதில் இல்லைன்னா என்ன பேரில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் அண்ட் குயிக் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குயிக் செட்டிங் போங்க. அதில் எப்போவுமே இது ஆனில் தான் இருக்கும். பாருங்கள், ஆனில் இருக்குது. இதை நீங்கள் ஆஃப் பண்ணணும். அதாவது அலோ குயிக் செட்டிங், உங்கள் அனுமதி, அதாவது லாக் இல்லாமல் ஆஃப் பண்ணுற மாதிரி அது ஆனில் இருக்குது. நீங்கள் அதை டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக கம்பல்சரி பாருங்கள், இது மாதிரி லாக் கண்டிப்பாக வேணும். இல்லைன்னா கீழே இழுத்து விட்டு டேட்டாவை கட் பண்ண முடியாது. 2வது ஸ்டெப்பு, இப்போது பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஈஸியாக பவர் ஆஃப் பண்ணிடலாம். பாஸ்வேர்டு இல்லாமல் பவர் ஆஃப் பண்ண முடியாது. அதுக்கு இந்த வழி பாருங்கள். செட்டிங்ஸில் போயிருங்க. அப்புறம் செக்யூரிட்டி அண்டு பாஸ்வேர்டுக்குள்ளே போயிருங்க. அதுக்கப்புறம் ரெக்யூர் டு பாஸ்வேர்டு டு பவர் ஆஃப் இதுக்குள்ளே போயிருங்க. இப்போது இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் பண்ணும்பொழுது கண்டிப்பாக பாஸ்வேர்டு வேணும். ஸோ இப்போ ஆஃப் பண்ணவும் முடியாது, அதே மாதிரி நெட்டை கட் பண்ணவும் முடியாது. இது 2 முடிஞ்சு போச்சு. 3வது ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா உங்கள் சிம்மை கழட்டுறது. இப்போ உங்கள் சிம்மை கழட்டிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது, நெட்வொர்க் அது கிடைக்காது. அதனால் நீங்கள் எங்கே இருக்குன்னு ட்ரேஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ சிம்மை சிம் வாங்கிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போங்க. உங்களுடைய சிம்மை சிம்மாக மாற்றுறதுக்கு ஒரு வழி பாருங்கள். அதுக்குள்ளே சிம்மே இருக்காது, ஆனால் ஒர்க் ஆகும். அதே ரீசார்ஜ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். சிம் ஈஸியாக வாங்கலாம். அதுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சிம்மை கழட்டி பார்ப்பாங்க, உள்ள சிம் இருக்காது. அல்லது 2 சிம் வச்சிங்கன்னா ஒன்று இந்த மாதிரி வச்சுக்கோங்க, அல்லது இன்னொரு சிம் நம்ம எப்போவுமே வச்சுக்கிற மாதிரி சிம் கார்டே வச்சுக்கோங்க. ஒரு சிம் கார்டோடு இருக்கட்டும், இன்னொரு சிம் இல்லாமல் சிம்மாக இருக்கட்டும். ஸோ அதில் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 3 ஸ்டெப் ஆன் பண்ணிட்டீங்க. இதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப், பார்த்துக்கோங்க. மேப் எல்லா செல்லுலையுமே கூகுள் மேப் இருக்கும். கூகுள் மேப்பில் உங்களுடைய மெயினான மெயில் அக்கௌண்ட் போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் மெயில் ஐடி போட்டுட்டிங்களா? உங்கள் மெயில் ஐடி போட்டதுக்கப்புறம் மேலே ரைட் சைடு டாப்பில் பாருங்கள். டாப்பை தொடுங்க, லொக்கேஷன் ஷேரிங்கை தொடுங்க. உள்ள ஏற்கனவே 2-3 ஷேரிங் இருந்துச்சுன்னா நியூ ஷேர் கொடுங்க. அன்டில் யூ டேர்ன் ஆஃப் அது கொடுங்க. அதுனா என்னென்னா பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்கிற வரைக்கும் அது ஆன்லேயே இருக்கட்டும். அதை கொடுத்துக்குங்க. கீழே பாருங்கள், நிறைய பேர் காமிக்கும். உங்களுடைய லிங்கில் இருக்கிறவங்க பேரெல்லாம் காமிக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோர் இருக்கும். அந்த மோரை தொட்டு உங்களுடைய இன்னொரு மெயிலுக்கு இந்த லிங்க்கை அனுப்பிடுங்க. ஒரு 2வது மெயில் ஒன்று வச்சுக்கோங்க, அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெயில் வச்சுக்கோங்க. அந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த லைவ் லொக்கேஷன் அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. அதை எப்போ தொட்டு பார்த்தாலும் சரி உங்களுடைய லைவ் லொக்கேஷன் காமிக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ண முடியாது, சிம் கார்டை கலட்டினாலும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நெட்டு இதையும் இழுத்து ஆஃப் பண்ண முடியாது, நெட்வொர்க்கையும் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அந்த செல்லை எடுத்துகிட்டு போனாலும் வேறு வழியே கிடையாது. இது எப்போவுமே ஆனில் தான் இருக்கும். ஒருவேளை இதுக்கு சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆனால் கூட திரும்ப சார்ஜ் போடும்போது திரும்ப ஆன் ஆகிடும். ஸோ வேறு வழியே எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், என்னதை நான் உங்களுக்கு லைவாக செஞ்சு காமிக்கிறேன். இந்த மொபைலை இப்போ நான் பசங்கிட்ட கொடுத்து வண்டியில் வேறு இடத்துக்கு நான் அனுப்பி விட்றேன். வேறு ஒரு மொபைலை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே தம்பி, என் செல் எடுத்துகிட்டு போங்க. தம்பி அவரையும் காமிங்க. என் செல் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் போகிற இடத்துல நான் கண்டுபிடிக்கிறேன். இதில் லைவாக தெரியும். நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஒவ்வொரு இடமா
நம்ம பார்த்துக்கலாம், லைவில் பார்த்துக்கலாம். இது நம்ம கடை பப்பின்னு சொல்கிறது பாருங்கள், நம்ம கடை. நாங்கள் இப்போ ஸ்கூல் ரோட்டில் இருக்கிறோம். தலைமை இப்போ தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, அவர் கிளம்புறது அப்படியே காமிங்க. அப்படி இருங்க. வண்டி மூவ் ஆகட்டும். இதனால தெரியல, அவர் போகிறாரு பாருங்க. அவர் போக இங்கே மூவ் ஆகும் பாருங்க. என்ன நெட்டு போட்டிருக்கீங்க? ஜியோ. இந்த பப்பிங்கிற பேர் இப்போ பாருங்க மூவ் ஆகிட்டு இருக்கும். இந்த பப்பிங்கிறது தான் என்னுடைய மொபைலு. இது அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ பப்பி மொபைல் இங்கே வந்துச்சு பாருங்க, இந்த இடத்துக்கு வந்துச்சு. இப்போ இது எங்கே இருக்குன்னா, ஒரு டீ கடைக்கு போயிருக்குது. அந்த பேரை சொல்லலை பாருங்கள். வாரி டீ கடைக்கு நான் தான் அனுப்பியிருக்கேன், டீ வாங்குறதுக்கு அனுப்பியிருக்கிறேன். இப்போ அந்த டீ கடைக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு பாருங்கள். இப்போ இது வரைக்கும் நம்ம போயிடுவோம், டீ கடை வரைக்கும் வந்துடுவோம். பெண்ணிக்காரங்க இப்போது அந்த டீ கடை வரைக்கும் நம்ம உள்ளே போயிடுவோம். உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளே 10 பேர் இருப்பாங்க. யார்கிட்ட கூப்பிட்டு கேட்குறது? பாக்கெட்லேருந்து செல் எடுங்க நம்ம யாரையுமே கூப்பிட்டு சொல்ல முடியாது. அப்படி தவறுதெல்லாம் இன்னொருத்தர் சொல்கிறோம்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால் அந்த இடத்துல போய் ஃபோன் பண்ணிங்கன்னா ஃபோனு ரிங் அடிக்கும். ஏன்னா உங்கள் உள்ள சிம்மே இல்லாமல் சிம் வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சிம் ரிங் ஆனதுக்கப்புறம் வேறு வழியே கிடையாது, யாராக இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் தெரிஞ்சு தொலைச்சாலும் சரி, தெரியாமல் தொலைச்சாலும் சரி, ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 4 ஸ்டெப்பை கொஞ்சம் கவனமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஒருவேளை இதுக்கு மேலே அதுவே சுவிட்ச் ஆஃப் ஆகி யாரும் பயன்படுத்தாமல் எங்கேயாவது கடந்த மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் போமே தவிர, இந்த 4 ஸ்டெப்பை செஞ்சால் ரொம்ப எளிமையாக உங்கள் செல்லை கண்டுபிடிக்கலாம். மீண்டும் இது மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோடு சந்திக்கிறேன். பாய்.